வணக்கம். இன்றைக்கு இவ்வளோ நாள் நம்ம மூதாதையர்கள் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பழங்குடியினர் பற்றி எப்படி நம்ம மூதாதையர்கள் எங்கேருந்து வந்தாங்க, எந்த பிரதேசத்துலேருந்து இந்த உலகமே உருவாச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசணும் இல்லையா. சிந்துவெளி பிரதேசம் அப்படிங்கிறதா இந்தியா. அதாவது இந்தியா அப்படிங்கிறதே சிந்துலேருந்து தான் வந்தது. சிந்துங்கிறது தான் இந்தியாவாக மாறிச்சு. ஏன்னா இந்தியா தான் சிந்து அப்படிங்கிற முதல்ல உலகத்தில் உருவான பிரதேசமாக இருந்ததுனால அந்த சிந்து தான் உலகத்திலேயே முதல்ல உருவான பிரதேசம். அங்கேருந்து இந்திய பகுதிகளில் வந்ததுனால அந்த பகுதி முழுக்கவுமே பேர் இந்தியா அப்படின்னு பரிணமிச்சுது. சிந்துலேருந்து பரிணமித்தது தான் இந்தியா. இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஹிந்து கிடையவே கிடையாது. சிந்து நதிக்கரையில் தோன்றியவர்கள் தான் இந்தியர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இந்தியா அப்படிங்கிற பேரே வச்சுருக்கோம். சிந்து நதிக்கரையில் தோன்றியவர்களை இந்தியர்கள் அப்படின்றதுலேருந்து இந்தியா அப்படின்றது உருவாச்சு. ஏன் அவ்வளோ பிரசித்தி பெற்ற இந்தியாவுக்கு மட்டும் அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற பெயர் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தையே கட்டமைச்ச ஒரு நாடாக இந்திய பிரதேசம் இருக்கு இல்லையா. இங்கேருந்து தான் பிரபஞ்சத்துடைய சர்க்கிளே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பிற்காலத்தில் என்ன வந்ததுன்னா, பசிபிக் ஓஷனை அடையாளமாக வச்சு பசிபிக் ஓஷன் ஆரம்பிக்கிற அந்த ஜப்பான்லேருந்து திரும்பவும் அந்த ஜப்பான் வரைக்கும் வந்து முடிகிற இடம் தான் உலகம் உருண்டையாக இருக்குது. இதுதான் ஆதிதான் அந்தம்ன்ற மாதிரியான பொய்யான பரப்புரைகள் பிற்காலத்தில் பரப்பப்பட்டுச்சு. அது தவறான ஒரு விஷயம். இந்தியாவிலேருந்து தான் உலகமே உருவாச்சு. இந்தியாவிலேருந்து தான் எல்லாமே உருவாச்சு. ஏன் அப்படின்னா அதற்கான எல்லா எவிடன்ஸும் நான் சொன்னேன். இந்திய பிரதேசத்தில் பாலைவனமும் இருக்குது. அதாவது 5 திணைகளுமே இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அப்போ 5 திணைகள் இந்த உலகத்தில் உருவானதுக்கான அடித்தளமே இந்திய பிரதேசம் தான். 5 திணைகளும் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. வேறு எந்த உலகத்திலே இருக்கிற எந்த நாட்டிலையுமே 5 திணைகளும் இல்லவே இல்லை. ஒன்று பாலைவனமாக இருக்கும், இல்லை அதாவது பனிமழை பொழிகிற இடமா இருக்கும், இல்லை காடு பிரதேசமாக இருக்கும், இல்லை மலைப்பகுதிகளாக இருக்கும், ஒவ்வொரு பிரதேசமும் இல்லை தீவாக இருக்கும். ஆனால் இந்தியா மட்டும்தான் எல்லாமே இருக்கிற நாடு. ஸ்ரீலங்காவும் இந்தியாவை சேர்ந்ததுனால தான் தீவும் இந்திய நாட்டை சேர்ந்ததாக இருந்தது. பிற்காலத்தில் இதெல்லாம் இந்த வெள்ளைக்காரனுங்க பண்ண வேலையில் ஸ்ரீலங்காவை பிரிச்சுட்டாங்க. அதனால் இந்த தீவுன்ற ஒரு பார்ட்டை மட்டும் இப்போ சமீபமாக தான், அதற்கு முன்னாடி இருந்த இந்திய பிரதேசத்தில் 5 திணைகளும் தீவும் உட்பட பெனின்சுலாலேருந்து தீவுலேருந்து மலைப்பிரதேசம்லேருந்து பாலை பிரதேசம்லேருந்து பனி பொழிவு எல்லாமே பனிப்பாறைகள் இருக்கிற பனிப்பிரதேசங்கள்லேருந்து எல்லாமே, அதாவது இமாலய மலை எல்லாமே இந்திய நாட்டுக்குள்ளே இருந்தது. அது ஏன் அப்படின்னா அதுதான் உலகத்தோட ஆதி. இப்போ எல்லாமே இந்த உலகம் எப்படி பிரியணும், இந்த உலகம் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறதுக்கான பேஸை அமைச்சு கொடுத்ததே இந்திய பிரதேசம் தான். இங்கே தான் இதெல்லாம் இந்த உலகத்தில் தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகமே இதுதான், இந்த உலகம் மொத்தமும் அடங்கின ஒரு தேசம் தான் இந்திய பிரதேசம். இந்த உலகம் மொத்தமும் தனக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிற ஒரு உதாரண தேசமாக தான் இந்திய பிரதேசம் இருக்குது. அதனால் உலகத்தில் இருக்கிற மொத்த நிலச்சூழல்களும் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. உலகத்தில் இருக்கிற மொத்த மனிதர்களின் முகங்களும் நிறங்களும் சாயல்களும் உடல் அமைப்புகளும் வெளிப்புற உறுப்புகளும் எல்லாமே இந்திய பிரதேசத்துக்குள்ளே இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் பாருங்களேன், அவங்களோட அதே அந்த சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. சைனா மாதிரி தான் இருப்பாங்க. ஜப்பான் அந்த ஃபேஸ் கட்டில் தான் இருப்பாங்க. ஃபாரினர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபேஸ் கட்டோடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்திய பிரதேசங்களில் இது எல்லாமே இருக்கா இல்லையா? நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பாருங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேஸ் கட், தெலுங்கு மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு சில ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். அவங்களுடைய மூக் ஷேப்பு, கண்களுடைய கலர் இதெல்லாம் மாறும். கேரளாவில் இருக்கிறவங்களுடைய உடல் வாகு பார்த்துருக்கீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒடிசாவில் இருக்கிறவங்க, மணிப்பூரில் இருக்கிறவங்க, அப்புறம் நார்த் சைடில் ராஜஸ்தானிஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, பிஹாரிஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, காஷ்மீரிஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே அதே மாதிரி சைனீஸோடைய ஃபேஸ் கட்டும் இங்கே இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸோட ஃபேஸ் கட்டும் இங்கே இருக்குது, ஃபாரினர்ஸோட ஃபேஸ் கட்டும் இருக்குது, ஆங்கிலோ இந்தியன்ஸ் இங்கே தானே இருக்கிறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா விலங்குகளும் எல்லா மாதிரியான ஓரறிவு முதல் எல்லா 7 பரிணாமங்களும் இந்திய தேசத்துக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து தான் மனிதர்கள் பிரிஞ்சாங்க, இங்கேருந்து தான் பிரதேசங்கள் பிரிஞ்சுது. அப்போ ஒத்த உலகையும் தனக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிற ஒரு தேசமாக இந்திய பிரதேசம் இருக்குது. இங்கேருந்து தான் உலகமே உருவாச்சு. இதனால தான் இந்திய பிரதேசத்தை டார்கெட் பண்ணி இங்கே இருக்கிற மூதாதையர்களுடைய தடங்களை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் மேற்கத்தியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பலாயிரம் வருஷங்களா, 1 2 இல்லை, 2000 2000 இல்லை, அதற்கும் தாண்டின
பல்லாயிரம் வருடங்களாக என்றைக்கு நம்ம மூதாதையர்கள் இந்திய பிரதேசத்தை பற்றின எல்லா விதமான விஷயங்களும் ஆய்வு செய்து தன்னுடைய பாடல்கள்லையும் தன்னுடைய புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் குறிப்பெடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே இந்தியா மேலே ஒரு பார்வை விழுது. அன்றையிலேருந்து அவங்களுடைய டார்கெட் இந்திய பிரதேசத்தை அழிக்கணும். ஆனாலும் இது வரைக்கும் அழிக்கவே முடியலை. யாராவது ஒருத்தர் துளிர்த்துட்டே தான் இருக்கிறாங்க இந்திய பிரதேசத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும். இதுக்கப்புறமும் சரி அழிக்கவே முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்துடைய ஆதி அந்தம் எல்லாமே இந்தியா தான். இதை ரெண்டுத்தையுமே புரிஞ்சதுனால தான் இந்த தத்துவத்தை உணர்த்துறது தான் அந்த ஆதி அந்தம் சொல்கிற திருவண்ணாமலையில் ஜோதி காட்டுறாங்க இல்லையா, அந்த ஜோதி அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்திய பிரதேசத்துக்குள்ளதாக இருக்குது. இதை உணர்த்துகிற இடம் தான் திருவண்ணாமலை. இதையும் நம்ம மூதாதையர்கள் இந்த மாதிரியான உணர்த்திருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்திய பிரதேசம் தான் ஆதியான இந்த உலகத்தோட ஆதி, அதோடைய முடிவும் இந்திய பிரதேசம் தான். அப்போது இந்த உலகம் தோன்றியதும் இந்திய பிரதேசத்தில் தான், இது அழிஞ்சாலும் இந்திய பிரதேசத்தில் தான். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மேற்கத்தியர்கள் இந்திய பிரதேசத்தை அழிச்சா இந்த உலகத்தில் இருக்கிற பெரும் பகுதியான தொல்குடிகளை அழிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவை முதல்ல டார்கெட் பண்ணி இந்தியாவை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க. மதத்தின் வழியாகவும் கிறித்துவம் அப்படிங்கிற மதத்தின் வழியாகவும் ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிற மருத்துவத்தின் வழியாகவும் இந்திய பிரதேசத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி நிறைய பார்த்துக்கோம். பழங்குடியினர்கள் தான் ஆதி குடியானவர்கள். அவங்க தான் ஆதி, அவங்க தான் அந்தம். ஏன் அப்படின்னா அதையே நான் சொல்லியிருக்கேன். பல்வேறு அரசர்களும் தியானம், அதாவது தங்களுடைய அரச வாழ்க்கையிலேருந்து கூட துறந்தவங்க கூட யாரனையை தேடி போனாங்க, வனப்பகுதிகளை தேடி போனாங்க. நிலம் சார்ந்த வனப்பகுதிகளும் அடைக்கலமாக பழங்குடியினரும் தேடி போனாங்க. ஏன்னா வனப்பகுதியில் போடுறாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்கக்கிட்ட மெய்ஞானம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, அவங்க ஒரு அரசரை இல்லை, அவங்கக்கிட்ட எந்த விதமான ஆயுதங்கள் இல்லை. தங்களை தற்காத்துக்கிறதுக்கு பயங்கரமான காட்டு விலங்குகள் உலாவர இடம். ஆனால் அப்படிப்பட்ட காட்டு விலங்குகளும் பூச்சிகளும் கிருமிகளும் எல்லா விதமான உயிர்களும் கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக பழங்குடியினர் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இத்தனை மிருகங்களும் இத்தனை பூச்சிகளும் இத்தனை விதமான பாம்பு ஊர்வன பரப்பனிலேருந்து எல்லாமே கட்டுப்படும். ஆனால் அரசர்கள் வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் காட்டுக்கு போவோம், அவங்கக்கிட்ட ஆயுதம் இருக்கும். அப்போது எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அது வரைக்கும் மெய்ஞானம், அதாவது மெய்ஞானம் கிடைச்சா கூட அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மெய்ஞானத்தோடைய அந்த 6 பஞ்சபூதங்கள் உடைய தீவிரம் அவங்களுக்கு அந்த தீவிர நிலையை அடையும் பொழுது அது பாதுகாக்கும்னு சொல்லலாம். ஆனால் அப்போ தான் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க மெய்ஞானம் அடைய அப்போ தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யார் இருந்தாங்க? பழங்குடியினர் தான் இருந்தாங்க. அவங்கள தேடி தான் போனாங்க. இது எத்தனையோ உதாரணங்கள் மூலமாக சொல்லலாம். மகாவீரர் ஒரு மரத்துக்கு கீழே தான் உட்காந்து தியானம் பண்ணார். வனப்பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதியில் தான் அவர் தியானம் பண்ணார். பழங்குடியின மக்கள் தான் அவரை பாதுகாத்தாங்க. அது வரைக்கும் அவர் தியானம் செய்கிற வரைக்கும், அந்த மெய்யறிவு அடையிற வரைக்கும், அவர் தியானத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் காத்தது பழங்குடியினர். கௌதம புத்தர் போதி மரத்துக்கு கீழே உட்காந்து அட்டைன்டு நாலேஜ் சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி யாருடைய பாதுகாப்பு? அவங்க எல்லாருடைய மெய்யறிவும் அடையிறதுக்கு பழங்குடியினருடைய சப்போர்ட் இல்லாமல், அவங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல், அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இத்தனை மேதாதையர்களும் இத்தனை சித்தர்களும் இத்தனை அறிவுஜீவிகளும் உருவாகியிருக்கவே முடியாது. வால்மீகி ராமாயணம் ஏற்றத்துக்கு கூட மரத்துக்கு கீழே உட்காந்து ராம 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 ராம, அதாவது நாரதர் சொல்லி கொடுத்த மரம்ன்ற வார்த்தையில தான் ராமர் அப்படிங்கிறது பிறந்தார் இல்லையா? மரம் 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 சொல்லு, அப்போ ராமர்ன்ற வார்த்தை வரும். அப்போது இது என்ன புரிஞ்சுக்கலாம்? மரம்ன்ற வார்த்தை, மரம் எதை குறிக்குது? பஞ்சபூதங்களில் ஒரு மூலகத்தை குறிக்குது. அக்குபஞ்ச தத்துவம் சொல்கிற மரம் மூலகத்தை குறிக்கிறது தான் மரம். அந்த மரம் அப்படிங்கிற மூலகத்தை நீ பலமாக வச்சுக்க இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து. அப்போது உன்னுடைய மூளைக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் ஆள் தேடலை நோக்கி, இந்த பிரபஞ்ச தேடலை நோக்கி, இந்த பிரபஞ்சத்துடைய ஆணி வேரை நோக்கி, பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை நோக்கி, மையத்தை நோக்கி நீ டிராவல் பண்ணுற. அதற்கு எது ஆணி வேராக இருக்கும்? மரம் மூலகம். அப்போ நீ மரம் மூலகத்தை நீ ஆரோக்கியமாக வெய்யி அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் மரம் 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 ராம ராம ராமன்ற வார்த்தை அவருக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் அவர் ராமாயணம் எழுதினார். எப்போ அந்த மரம்ன்ற வார்த்தையை அவர் சொல்லி சொல்லி தன் மனதை உருளைப்படுத்தி அதே மரத்துக்கு கீழே உட்காந்து பிரபஞ்ச தேடலை நோக்கி இயற்கை புரிதலை நோக்கி அவர் ட்ராவல் பண்ணும்போது
பஞ்சபூதங்களுடைய மெய்யறிவு அவர் கண்டுபிடிச்சார். அப்போ அந்த மெய்யறிவை கண்டுபிடிக்கிறவருக்கு யாருடைய சப்போர்ட் இருந்தது? அதே பழங்குடியினர் தான் அவரை காப்பாற்றினாங்க, அவரை பாதுகாத்தாங்க. எந்த விலங்குகிட்டையும் எந்த விதமான ஊர்வன பரப்பனக்கிட்டையும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு அவரை காப்பாற்றினாங்க. அதே மாதிரி ஐயப்பன் அப்படிங்கிற காட்டுவாசி தலைவன், அவரும் பழங்குடியினர் தான். அந்த காட்டுவாசி தலைவனை தேடி வாவர் போனார். எதற்காக? வாவர்ன்ற ஒரு இஸ்லாமிய பேரரசர் கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்துட்டு வரும்பொழுது ஒரு பகுதியை இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்காக யாருடைய சப்போர்ட்டை தேடினார்? அவ்வளோ பலமான அந்த படையை எதிர்க்கிறதுக்கு அவர் கேட்ட சப்போர்ட்டு காட்டுவாசி தலைவனான ஐயப்பன் கிட்ட. ஐயப்பன் தன்னுடைய காட்டுவாசி மக்களை சேர்த்து அவர் கூட அவருடைய படையோடு சேர்ந்து போராடி, ஏன்னா இந்திய பிரதேசத்தில் இருக்கிற நாட்டை ஆக்கியூபை பண்ணணும், ஆக்கிரமிக்கணும்னா இங்கே இருக்கிறவங்க பலசாலிங்க, இங்கே இருக்கிற மக்களை வச்சு தான் ஆக்கியூபை பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய போர் நுண்ணறிவும் நுட்பமும் வேறு மாதிரி. இந்த மாதிரி நம்மள மாதிரி சாதாரண ஆயுதங்களால் தான் அவங்கள அட்டாக் பண்ண முடியாது, ஆக்கிரமிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவங்கள அடக்கிறதுக்கு, அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ஐயப்பன் அப்படிங்கிற காட்டுவாசி தலைவனை தேடி போனார். அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வழியாக தான் வாவர் வெற்றி அடைஞ்சார். அதனால தான் ஐயப்பனுக்கு ஒரு கோயில் கட்டினார். அந்த போரில் ஐயப்பன் இறந்துட்டார். அது இறந்ததுனால அவருக்காக ஒரு நினைவு சின்னம், அப்போல்லாம் இப்போ போர் வீரர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்காக நடுக்கல் நடுவாங்க இல்லையா, அப்படி நடப்பட்ட நடுக்கல் தான் ஐயப்பன். பிற்காலத்தை அது அவங்களுடைய குழுக்களால் படிப்படியாக கோயிலாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி பிரசித்தி பெற்ற பெரிய கோயிலாக இருக்குது. அதுவும் மலைப்பிரதேசத்தில், மலை மேலே தானே ஐயப்பன் கோயில் இருக்குது. அப்போ அவரும் பழங்குடியினர் தான். அதனால தான் வாவரை ஐயப்பனுடைய கோயில் கட்டி இன்றைக்கி பிரசித்தி பெற்றதுனால வாவருடைய சிலையும் அங்கே இருக்கும், வாவரையும் வழிபடுவோம். 2 பேரும் நண்பர்கள் தான். ஐயப்பன் கடவுள் இல்லை, மூதாதையர். காட்டுவாசி தலைவன் பழங்குடியினர், முருகன் பழங்குடியினர், எல்லாருமே பழங்குடியினர் தான். இன்னும் நான் வள்ளியை பற்றி பேசணும்னு சொன்னேன் இல்லையா, அது பெரிய டாபிக் பேசும். அதற்கு முன்னாடி இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, ஆங்கில மருத்துவத்தை கொண்டு வந்து எப்படி இவங்களை அடிமையாக்குறாங்க, நம்ம இந்தியர்களை எப்படி அடிமையாக்குறாங்க, இதை பற்றியும் ஆங்கில மருத்துவத்தோட இன்னும் சில விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். ஏன்னா போர்க்கலைகள் வேறு, விளையாட்டு வேறு அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல வர வேண்டிய டாபிக். ஸோ அதற்காக தான் இன்றைக்கி ஆரம்பித்த ஐயப்பனுடைய அந்த போர் குணத்தை, நம்ம இந்தியர்களுடைய போர்க்கலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொன்னேன். அவங்கள வெளியிலேருந்து வர்ற இந்த மாதிரியான ஆங்கிலேயராக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமிய படைகளாக இருக்கட்டும், அட்டாக் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் பழங்குடியினரை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. பழங்குடியினரை வச்சு தான் ஒரு பிரதேசத்தை ஆக்கியூபை பண்ணதுனால தான் ஐயப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் இன்றைக்கி வழிபாட்டு தெய்வமாக நம்மளால் இருக்கிறார்.